ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் உள்ள எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம்லேருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 6th சம் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ 7th சம் சொல்கிறேன். let a is equal to set of all natural numbers less than 8, b is equal to set of all prime numbers less than 8, c is equal to set of all even prime numbers. என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a இன்டர்செக்ஷன் b cross c is equal to a cross c இன்டர்செக்ஷன் b cross c கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம தான் எடுத்து எழுதணும். இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தன் 8. நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும். 1 2 3 4 5 6 அதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ அதை நம்ம எடுத்து எழுதுவோமா? இப்போ ஏவோட வேல்யூ வந்து a equal to 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 7 வரைக்கும் தான் எடுத்து எழுதிக்கணும். இப்போ அதே மாதிரி அடுத்தது b is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு போன கிளாஸில் நான் சொன்னேன். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னா 2 3 5 7 11 இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் 8க்குள்ள உள்ள நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ லெஸ் தென் 8னா 7 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ 2 3 5 7. சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னால் இப்போ ஈவன் நம்பர்ஸ்னால் என்னன்னா 2 4 6 8லாம் ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் 1 3 5 7 9லாம் ஆட் நம்பர்ஸ். இப்போ இதில் ப்ரைம் நம்பர்ஸில் ஈவன் நம்பர்ஸ் என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ சிக்கு வந்து 2 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாமா? இப்போ லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா 1 2 3 4 5 6 7. இதுக்கு இன்டர்செக்ஷன் டு பியா 2 3 5 7. இப்போ இது ரெண்டுக்கும் எடுத்தோன்னா என்ன ஆகும்? சேமாக உள்ள நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோமா? இப்போ 2 3 5 7 எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் சிக்கும் கிராஸ் பண்ணணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ். இப்போ இதோட வேல்யூ வந்து 2 3 5 7 கிராஸ் சியோட வேல்யூ வந்து 2. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுவோம்? ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதுவோமா? 2 2 2 3 2 இதுக்கு நம்ம இப்போ கிராஸ் எடுத்தோம்னா 2 2 3 2 5 2 7 2 வரும். இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ரெண்டு இடத்துக்கு இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏக்கும் சிக்கும் கிராஸ் பண்ணோன்னா ஏவோட வேல்யூ என்னது? 1 2 3 4 5 6 7. அதே வந்து சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மட்டும்தான். அப்போ 2 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இப்போ ஏ கிராஸ் சி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பி கிராஸ் சினா பியோட வேல்யூ 2 3 5 7, சியோட வேல்யூ வந்து 2. இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? 2 2 3 2 5 2 7 2 வந்துருச்சா? ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இப்போது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ இங்கே ஏ கிராஸ் சியோட வேல்யூ எழுதணும். இப்போ நம்ம ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியும் எடுத்து எழுதியாச்சு. ஏ கிராஸ் சியோட வேல்யூ பி கிராஸ் சியோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் சேமாக என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 1 2 இங்கே இருக்குது, இங்கே 1 2 இல்லை. 2 2 இருக்குது, இங்கே 2 2 இருக்கா? அப்போ 2 2. அதே மாதிரி 3 2 இருக்குது, இங்கே 3 2 இருக்குது. இப்போ 3 2
இங்கே 5,2 இருக்குது, இங்கே 5,2 இருக்குது. அப்போ 5,2. அதேமாதிரி அடுத்தது 7,2. இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross C இன்டர்செக்ஷன் B cross C கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2,2 3,2 5,2 7,2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2,2 3,2 5,2 7,2 ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கா? அப்போ 1 = 2. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? A இன்டர்செக்ஷன் B ஹோல் கிராஸ் ஈக்குவல் டு A cross C intersection B cross C. Hence proved. புரிஞ்சிச்சா? இதில் செகண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B minus C is equal to A cross B minus A cross Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? B minus C கண்டுபிடிச்சி அதை A cross பண்ணி அதுக்கப்புறம் A cross B கண்டுபிடிச்சி A cross C கண்டுபிடிச்சி அதை ரெடியே மைனஸ் பண்ணி போடணும். போடுவோமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? B minus C கண்டுபிடிக்கணும். B minus C. பியோட வேல்யூ என்ன? 2 3 5 7 மைனஸ் சியோட வேல்யூ 2. இப்போ இங்கே நம்ம இது வரைக்கும் இன்டர்செக்ஷன் யூனியன் இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். இப்போ B மைனஸ் C என்னன்னா 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் செட்டில் படிச்சிருப்பீங்க. பிலையும் சிலையும் இல்லை சேமான நம்பர்ஸை பியில் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸில் பியில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துறது தான் B மைனஸ் C. ஓகேவா? அதுவே இப்போ வந்து நம்ம இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் எது சேமாக இருக்குன்னா 2 சேமாக இருக்குது. இப்போ 2 எடுத்துடணும். எடுத்துகிட்டு பேலன்ஸ் பியில் என்னென்ன சேமாக இருக்குன்னா 3 5 7 இருக்குது. இப்போ அதை நம்ம எடுத்து எழுதணும். அப்போ 3 5 7. இப்போ B மைனஸ் C தெரிஞ்சிருச்சா? இப்போ இதோட என்ன பண்ணணும்? ஏவை கிராஸ் பண்ணணும். அப்போது A cross B minus C. இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 2 3 4 5 6 7 cross B minus C என்னது? 3 4 3 5 7 3 5 7. இப்போ ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணுவோமா? இது ரெண்டு கிராஸ்னால் இப்போ ஒவ்வொன்றுத்துக்காக பண்ணணும். அப்போ ஒன்று ஒன்றா ஆர்டர் பாடல் எழுதணுன்னா என்ன ஆகணும்? 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. இப்போ இது எழுதியாச்சா? இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B கண்டுபிடிக்கணும். இப்போது A cross B நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7. பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. இப்போ இது ரெண்டையும் பண்ணோன்னா என்ன ஆகும்? 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5. இது கொஞ்சம் குழப்பம் தான், கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இதில் இருந்தால் 5 மார்க்கில் வரும். 3,2 3,3 ஏன்னா இதில் ரொம்ப பெரிய சம், அதில் இதில் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. 3,5 3,7 4,2 4,3 4,5 4,7 5,2 5,3 5,5 5,7 6,2 6,3 6,5 6,7 7,2 7,3 7,5 7,7. A cross B என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C கண்டுபிடிக்கணும்.
இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சோன்னா ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7. சியோட வேல்யூ வந்து 2 மட்டும்தான். இப்போ இது கிராஸ் பண்ணோன்னா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், சேமாக உள்ள நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸை எடுத்து எழுத சொல்லியிருக்கேன். இப்போ இதில் இது ரெண்டுத்துல எது எது சேமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 1 2 இருக்குது, இங்கேயும் 1 2 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 2 2 இருக்குது, இங்கேயும் 2 2 இருக்கும், கேன்சல் பண்ணிடுங்க. 3 2 3 2 4 2 4 2 5 2 5 2 6 2 6 2 7 2 7 2. பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாமா? இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துள்ளதுன்னா என்னென்ன வரும், 1 3 வரும், 1 5 வரும், 1 7 வரும். அது மாதிரி 2 3 வரும், 2 5 வரும், 2 7 வரும், 3 3 வரும், 3 5 வரும், 3 7 வரும், 4 3 வரும், 4 5 வரும், 4 7 வரும், 5 3 வரும், 5 5 வரும், 5 7 வரும், 6 3 வரும், 6 5 வரும், 6 7 வரும், 7 3 7 5 7 7. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து என்னது, செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருக்கணும். நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் செக் பண்ணி காட்டுறேன். இங்கே 1 3 1 3 1 5 1 5 1 7 1 7 2 3 2 3 2 5 2 5. சேமாக இருக்கா? எல்லாமே என்னென்னா சேமாக தான் இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். என்ன சொல்லணும், ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். 1.1ல் உள்ள எல்லா சம்ஸுமே போட்டு முடிச்சிட்டேன். நாளைக்கு 1.2 பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.